இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டு மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகிருக்கு. அதுவும் வந்து 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் எரோட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஓகே, ஆல்ரெடி வந்து நமக்கு வார் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு டேட்டா ஆட் ஆகிருக்கு மார்க்கெட்டை இறக்கிறதுக்கு. அது என்ன டேட்டா அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுத்துருக்க அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, இப்போது நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கு சொல்லியிருக்கிற ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 5 ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த 5 ரீசனில் முதல் ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வார் டென்ஷன். இந்த வார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து பீஸ் ஸ்டாக்கு, அடுத்த நாள் திருப்பி வார் எஸ்கலேஷன், திருப்பி பீஸ் ஸ்டாக், அடுத்து வார் எஸ்கலேஷன். இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்தே இந்த ஒரு 3 மாதமாக கதையை ஓட்டிட்டாங்க. மார்க்கெட்டை வந்து ஃபுல் வொலடைலில் வச்சுட்டாங்க. ஓகே, இதை பயன்படுத்தி க்ரூட் ஆயிலை ஏற்றி இறக்குற வேலையும் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை. ஓகே, எல்லாருமே இதை என்றைக்கு வந்து இப்போ பீஸ் ஸ்டாக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஏறும். திருப்பி ஒரு நாள் ஏற்றி ஒரு 500 புள்ளி ஏறணுன்னே 600 புள்ளி ஏறணுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும், இல்லை இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணும், இல்லைனா ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாரு. திருப்பி மார்க்கெட் ஒரு 600-800 புள்ளிகள் இறங்கும், திருப்பியும் பீஸ் ஸ்டாக்குன்னுவாங்க. இதே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன ஆட் ஆயிருக்குன்றதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இது ஒரு முதல் மேஜர் ரீசன், இந்த வார் டென்ஷன். ரெண்டாவது வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து திருப்பியும் ஜம்ப் ஆகிடுச்சு. அது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இது ரெண்டாவது மேஜர் ரீசன். மூணாவது ரீசன், குளோபல் டெக்கு ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து 4% வரைக்கும் ஏற்றம் டவுன் ஆகிருக்கு. நாஸ்டாக் டவுன் ஆகிருக்கு. கொரியா மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இதில் வந்து என்னென்னா, இந்த ஃப்ரெஷ் எஸ்கலேஷன் ஒன்று நடந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஈரானுடைய அட்டாக் இருக்குது பாருங்கள், அது வந்து ஃப்ரெஷ் எஸ்கலேஷன் ஆகிடுச்சு. இந்த வார் பெருசாகுமோன்ற ஒரு பயம். அது இன்றைக்கி மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி முடித்ததுமே உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பாசிட்டிவாக கொடுத்துட்டாங்க. அந்த இது வந்து ஈரான் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லோரும் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோடய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ரெஃபரல் லிங்க். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து அந்த ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நிறுத்திக்கிறோம், ஆனால் லெபனானில் அவங்களோட அட்டாக்கையும் வந்து அவங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பீஸ் ஸ்டாக் மாதிரி அப்படியே ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் எஃப்ஐஐ தொடர்ந்து செல் அடிச்சுட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மேஜர் ரீசன். சும்மாவே செல் அடிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த வார் டென்ஷன், அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்ததுலேருந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா ஆட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியர். இது ரொம்ப மேஜர் டேட்டாவாக இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபெட் ரேட் இருக்கு இல்லையா, ஃபெட் ரேட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து ஃபெட் ரேட் அன்சேஞ்சாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. ரேட் கட் வராது, ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க, வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ரேட் கட் அன்சேஞ்சில் தான் இருக்குன்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் சில அனலிஸ்ட் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது நைட்டில் இருந்து ரேட்டு ஹைக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேட்டு ஹைக் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு மார்க்கெட்டை வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் ரேட்டு ஹைக் வந்துச்சுன்னா கார்ப்பரேட் பே பண்ண வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து அதிகமாயிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, அவங்க கடன் வாங்குறதை நிறுத்துவாங்க, க்ரோத் எல்லாமே கம்மியாகும். அப்போ மார்க்கெட் இறங்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஓடிடுவாங்க. அங்கே ரேட்டு நல்லா வந்துச்சுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு, நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் வந்து அதிகரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிடுவோம். பங்குச்சந்தையிலேருந்து பணத்தை எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போகிற அந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ரெண்டாவது, அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கார்ப்பரேட் டெப்டெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குறையும். அவங்க வந்து ஃபெடரல் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க இப்போ 100 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 120 கோடி கொடுக்கணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து குறையும். அப்போ பங்குச்சந்தையில் ஆட்டோமேட்டிக்காக அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த பயத்தினால தான் இன்றைக்கி மார்க்கெட்டை விட்டு நிறைய பேர் வந்து செல்லிங் அடிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ ரேட் டிலேடு தான், ரேட் கட் வந்து டிலே ஆகுன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா யூஎஸோடைய ஜாப் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, அது வந்து நல்லா தான் இருக்குது, பெட்டராக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஏன் ரேட்டு ஹைக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னும் ஃபுல் டேட்டா நமக்கு வரட்டும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வார் டென்ஷன் இல்லாமல், யூகே ஆயிலுடைய ப்ரைஸ் டேட்டாவுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் சேர்ந்து, எஃப்ஐஐ செல்லிங்கும் சேர்ந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுருச்சு. இன்றைக்கி கொரியன் மார்க்கெட்டு கிராஷு, யூஎஸ் மார்க்கெட்டு வந்து டவுனு, ஜப்பான் மார்க்கெட்டு டவுன், எல்லாமே டவுன். நம்ம மார்க்கெட்டு சொல்லவே வேணாம், எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ எல்லாம் சக்கசவப்பாக மாறிடுச்சு. திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாசிட்டிவாக கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி கோல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. யூஎஸில் சில்வர் அப்படியே 1% ஏறுது. ஸோ இதை வந்து ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படின்ற டேட்டா பார்த்துட்டோம். பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கோல்டு வந்து 1% ஏறி இருக்குது யூஎஸில், சில்வரும் 1% ஏறி இருக்குது. ஸோ நமக்கும் ரெக்கவர் ஆகுமோ அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சில்வர் கோல்டில் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது நாளைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய டேட்டா வந்து எஃப்ஐஐ டேட்டாவும் கிஃப்ட் நிஃப்டியும் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்குவோம். அதை நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராமில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ.